10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic transport of carbon dioxide. Blood transports carbon dioxide from the tissue cells to the lungs in 3 ways. Actually வந்து ஆக்சிஜன் வந்து ஒரே ஃபார்மில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். பைண்ட் வித் ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி ஒரே ஒரு ஃபார்மில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து 3 வேஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. Blood transport CO2 from the tissue cells to the lungs in the form of 3 forms. First form, dissolved in plasma. About 7 to 10% of CO2 is transported in a dissolved form in plasma. Actually வந்து ஆக்சிஜன் வந்து 3% தான் வந்து dissolved ஆக்சிஜனாக இருக்கும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து 7 to 10%, that is 20 to 25% higher than that of the O2. O2 விட 20 to 25% வந்து இன்க்ரீஸ்டு, அதாவது ஹையர். CO2 வந்து அதை விட இது அதிகமாக வந்து டிசால்வ்டு ஃபார்மில் இருக்குது. தென் செகண்ட் ஃபார்ம், பவுண்ட் டு தி ஹீமோக்ளோபின். About 20 to 25% of dissolved CO2 is bound and carried in RBC as carbaminohemoglobin. Okay, ஆக்சுவலாக வந்து 7 to 10% CO2 வந்து டிசால்வ்டு ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்து வந்து 20 to 25% வந்து டிசால்வ்டு CO2 இஸ் பவுண்ட் டு தி. அதில் 25% வந்து எப்படி வந்து என்ன ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னா பவுண்ட் அண்ட் கேரிட் இன் ஆர்பிசிஸ். ஆர்பிசியோட வந்து கம்பைன் ஃபார்மில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. தட் இஸ் கார்பமினோஹீமோக்ளோபின். ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட பவுண்ட் ஆகி எவ்வளோ வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னா 97% வந்து பவுண்டட் ஃபார்மில் இருக்கும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து 20 to 25% தான் வந்து பவுண்ட் ஆகிருக்கும் ஹீமோக்ளோபினோட. தட் இஸ் கார்பமினோஹீமோக்ளோபின். CO2 combined with the hemoglobin to form carbaminohemoglobin, that is HbCO2. Third form என்ன அப்படின்னா as bicarbonate ions in plasma, that is 70% of CO2 is transported as bicarbonate ions. Okay, 70% வந்து பைகார்பனேட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூலேருந்து லங்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது 3 ஃபார்ம்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டிசால்வ் இன் பிளாஸ்மாவில் வந்து டிசால்வ் ஆகிருக்குது. செகண்ட் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா பவுண்ட் டு தி ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி 20 to 25% வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்து தேர்டில் வந்து 70% வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ஆஸ் அ பைகார்பனேட் அயான்ஸாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, எல்லாமே வந்து லங்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் CO2 கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும்னா எலிமினேட்டட் அவுட். ஓகே, திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை PCO2 அண்ட் டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனேஷன். ஓகே, ஆக்சுவலாக வந்து இது எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, கேரி அவுட் ஆகுது அப்படின்னா PCO2 partial pressure of carbon dioxide and the degree of means level of or amount of or rate of hemoglobin oxygenation combined with the oxygen. Then RBCs contain a high concentration of enzyme, that is carbonic anhydrase, whereas small amounts of carbonic anhydrase is present in plasma. ஆக்சுவலாக வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்றது என்னென்னா is an enzyme that assists rapid interconversion of carbon dioxide and water into carbonic acid, protons and bicarbonate ions. ஆக்சுவலாக வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்றது ஒரு என்சைம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரேப்பிட்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக
இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன்ட்ரூ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை வந்து இன்டர் கன்வெர்ட் பண்ணுது ரெண்டு இதுக்கும் இடையில வந்து கன்வர்ஷன் நடக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கார்பானிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகுது புரோட்டான்ஸாக கன்வெர்ட் ஆகுது தென் பைகார்பனேட் அயான்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் வந்து என்ன சொல்கிறோம் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் திஸ் என்சைம் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் இன் 1933 1933 தான் ஃபஸ்ட்டாக வந்து இதை கண்டுபிடிச்சாங்க எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆஃப் கவுஸ் கவ்வோட ஆர்பிசியில் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க தென் mammalian carbonic anhydrase occurs in about 10 slightly different forms depending upon the tissue or cellular compartments they are located in ஆக்சுவலாக வந்து மேமல்ஸில் வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து 10 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது அதுவும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது எப்படி டிஷ்யூவில் செல்லுலார் கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அதனோட லொக்கேஷனில் பொறுத்து இது வந்து வேரி ஆகுது இதனோட ரோல் என்ன அப்படின்னா இட் பிளேஸ் எ கீ ரோல் இன் ரெகுலேஷன் ஆஃப் pH and fluid balance in different parts of the body ஆக்சுவலாக வந்து pH-ஐ மெயின்டைன் பண்ணுறதுல இது வந்து கீ ரோல் மெயின் ரோலே வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் ஆக்சுவலாக பிளட்டில் உள்ள pH-ஐ வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் தான் வந்து மெயின் ரோல் இருக்குது அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி அதாவது ஃப்ளூயிட் பேலன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி எல்லா பாடி பார்ட்ஸ்லேயும் வந்து இது அதாவது பேலன்ஸை வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல இது வந்து கீ ரோல் ஓகே தென் RBC contain high concentration of enzyme carbonic anhydrase whereas small amount of carbonic anhydrase present in plasma ஆக்சுவலாக வந்து எதில் அதிகமாக இருக்குது ஆர்பிசியில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது ஆர்பிசியில் இருக்கக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே தென் அட் த டிஷ்யூஸ் PCO2 is high due to the catabolism and diffuses into the blood to form HCO3 and H plus ions. அதாவது டிஷ்யூஸில் வந்து PCO2 ஹையாக இருக்கும் அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப ஹை லெவல் இருக்குது எதனால் அப்படின்னா மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால PCO2 வந்து டிஷ்யூஸில் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் டியூ டு கேட்டபாலிசம் ஆக்சுவலாக வந்து பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்கிறதுனால எது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது பேஸ் ப்ராடக்ட் CO2 வாட்டர் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் டிஃப்யூசஸ் இன்டு தி பிளட் அது வந்து பிளட்டுக்குள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகுது டு ஃபார்ம் HCO3 பைகார்பனேட் அயான்ஸ் அண்ட் H ப்ளஸ் அயான்ஸ் ஆக்சுவலாக வந்து HCO3 அப்படின்றது வந்து பைகார்பனேட் அண்ட் H ப்ளஸ் அயான்ஸ் இந்த ஃபார்மில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது when CO2 diffuses into the RBCs it combines with water forming carbonic acid ஆக்சுவலாக வந்து CO2 combined with the water to form carbonic acid H2CO3 வந்து கன்வெர்ட் ஆகுது catalyzed by the carbonic anhydrase catalyzed by breakdown by carbonic anhydrase திரும்ப வந்து அது வந்து break down ஆகி என்ன ஃபார்மில் வந்து மாறும் அப்படின்னா HCO3 ஆகும் H plus ions வந்து அது டிவைட் ஆகிடும் டிசோஷியேட் ஆகிடும் ஓகே தென் கார்பானிக் ஆசிட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் டிசோஷியேட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் அன்ஸ்டேபிள் ஆக்சுவலாக வந்து வாட்டர் கூட CO2 கம்பைன்ட் ஆகி கார்பானிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் அது ஸ்டேபிள் ஃபார்மில் நம்ம பாடியில் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்காது என்ன ஆகிடும் டிசோஷியேட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் அது வந்து ரெண்டும் செப்பரேட் ஆகிடும் ஆக்சுவலாக வந்து எதா செப்பரேட் ஆகுது ஹைட்ரஜன் அயான்ஸாகவும் பைகார்பனேட் அயான்ஸாகவும் வந்து அது டிசோஷியேட் ஆகிடுது தென் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் ஃபெசிலிட்டேட் த ரியாக்ஷன் இன் போத் டைரக்ஷன் ஆக்சுவலாக வந்து அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் அசோசியேட் ஆகுது கம்பைன்ட் ஆகுது அப்புறம் வந்து டிசோசியேஷன் செப்பரேட் ஆகுது போத் டைரக்ஷனில் வந்து அது வந்து ரியாக்ட் ஆகுது CO2 ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா CO2 combined with water molecule to produce in the presence of carbonic anhydrase to produce H2CO3 வந்து கன்வெர்ட் ஆகுது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து in the presence of carbonic anhydrase it dissociate into HCO3 plus H plus ions ஆக்சுவலாக பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜன் அயான்ஸாகவும் வந்து கன்வெர்ட் ஆகிடுது ஓகே தென்
The HCO3 moves quickly from the RBCs into plasma. ஆக்சுவலாக வந்து இந்த பைகார்பனேட் அயான்ஸ் வந்து ஆர்பிசிலேருந்து பிளாஸ்மாவுக்கு வந்து குயிக்காக வந்து மூவ் ஆகுது. வேர் இட் இஸ் கேரி டு தி லங்ஸ். பிளட்டில் இருந்து பிளாஸ்மாலேருந்து எங்கே போகும் அப்படின்னா லங்ஸ்க்கு வந்து அது மூவ் ஆகிடும், கேரி ஆகிடும். At the alveolar site where PCO2 is low, the reaction is reversed leading to the formation of CO2. ஆக்சுவலாக வந்து இந்த HCO3 வந்து எங்கே போகுது, ஆர்பிசிலேருந்து பிளாஸ்மாலேருந்து போய் பிளாஸ்மாலேருந்து லங்ஸுக்கு வந்து போகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து PCO2 வந்து எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஆல்வியோலையில் வந்து PCO2 வந்து லோவாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா CO2வாக வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஃபார்மேஷன் ஆஃப் CO2 லங்ஸில் போகும்போது அது CO2வாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் வாட்டர் வேப்பராக நமக்கு லங்ஸில் வந்து வாட்டர் வேப்பராக வந்து இப்போ ஹை ரேட்டில் இருக்கும். CO2 ப்ளஸ் வாட்டராக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. தஸ் CO2 trapped as HCO3 at the tissue level, it is transported to the alveoli, released out as again as a CO2. ஆக்சுவலாக வந்து CO2 trapped as HCO3 in the tissue. டிஷ்யூவில் வந்து எப்படி இருக்கும், HCO3 இருக்கும். It is transported to the alveoli and released out as a CO2 again as CO2. டிஷ்யூலேருந்து HCO3 போகிறது வந்து ஆல்வியோலையில் வந்து திரும்பவும் வந்து CO2வாக கன்வெர்ட் ஆகிடுது. எவ்ரி 100 ml of deoxygenated blood delivers 4 ml of CO2 to the alveoli for elimination. ஆக்சுவலாக வந்து எவ்ரி 100 ml of bloodல deoxygenated blood, அதாவது impure bloodல வந்து 4 ml of CO2 வந்து டெலிவர் ஆகுது. ஆக்சுவலாக எங்கேருந்து டெலிவர் ஆகும், டிஷ்யூவில் ஃபார்ம் ஆகிறது வந்து எவ்வளோ வந்து வருது அப்படின்னா 4 ml of CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எலிமினேஷன் எங்கே போகும்னா ஆல்வியோலையில் வந்து டெலிவர் ஆகி அங்கேருந்து எலிமினேட்டட் அவுட்டு. அதே மாதிரி நம்ம வந்து ஆக்சிஜன் பார்த்தோம். அதாவது த ஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் டெலிவர் அபவுட் 5 ml of O2 டு தி டிஷ்யூஸ். ஆக்சுவலாக ஆல்வியோலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து டிஷ்யூவில் வந்து என்டர் ஆகுது. அப்படி ஆகும்போது 100 ml of பிளட்டில் வந்து 5 ml of O2 வந்து டெலிவர் ஆகுது. அதை கம்பேர் பண்ணும்போது CO2 வந்து லெஸ் அமௌண்ட்டு. CO2 வந்து லெஸ் அமௌண்ட் தான். எவ்வளோ 4 ml of CO2 தான் வந்து டிஷ்யூலேருந்து ஆல்வியோலையில் வந்து டெலிவர் ஆகுது. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்னென்ன ஃபார்மில் 3 ஃபார்ம்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பிளாஸ்மாவில் வந்து கம்மியாகவும் ஆர்பிஸில் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து எப்படி வந்து டிசோசியேட் ஆகுது, பைகார்பனேட் அயான்ஸாகவும் H+ அயான்ஸாகவும் வந்து ஃபார்ம் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் பார்த்தோம். அடுத்து வந்து கார்பானிக் ஆசிடு, வாட்டர் கம்பைன்ட் வித் தி கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் கார்பானிக் ஆசிட். இதில் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னா டிசோசியேட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட் அயன்ஸை வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து என்ன போத் டைரெக்ஷனில் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து 100 ml ஆஃப் பிளட்டில் வந்துட்டு பிளட்னா டீஆக்சிஜனேட் பிளட், அதில் வந்து 4 ml ஆஃப் CO2 வந்து எலிமினேட் ஆகுது ஆல்வியோலையில். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். A specialized respiratory center present in the medulla oblongata of the hindbrain called respiratory rhythm center. ஆக்சுவலாக வந்து நமக்கு ரெஸ்பிரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெடுலா ஆப்லாங்கேட்டாவுக்கு இன்னொரு நேம் இருக்குது, வைட்டல் நாட் அப்படி சொல்லுவோம், உயிர் முடிச்சு அப்படின்னு பேர். ஆக்சுவலாக வந்து மெடுலா ஆப்லாங்கேட்டாவில் அடிபட்டுருச்சுன்னா நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆயிரும். அந்த பர்சன் வந்து டக்குன்னு வந்து டெத் ஆகிடுவாங்க. பின் மண்டையில் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அதாவது பிஹைண்ட் த ஹெட்டு பின்னாடி தான் நமக்கு என்ன இருக்குன்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா இருக்கும். அதில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா சடனாக நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். என்ன ரீசனா ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து நமக்கு மெடுலா ஆப்லாங்கேட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். Okay, then pneumotaxic center, another center, pneumotaxic center present in pons varoli region of the brain
moderates the function of the respiratory rhythm center to ensure normal breathing. ஆக்சுவலாக வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்றது மெடுலா ஆப்லாங்கேட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட கோயின்சைட் ஆகி அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய, அதுக்கு பேரலாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இன்னொரு சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா பான்ஸ் வரவழியில் இருக்குது. தட் இஸ் நிமோடாக்சிக் சென்டர். இதுவும் கம்பைண்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நமக்கு வந்து ரெகுலேஷன் ரெஸ்பிரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து நமக்கு கரெக்டான ரிதமில் வந்து நடக்கும். ஓகே, ரிதம். வாட் இஸ் ரிதம்? ரெகுலர் ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஆஃப் மூமெண்ட். நமக்கு இப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ரிப்பீட்டடாக ரெகுலராக வந்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ், தட் இஸ் ரிதம். அதனால தான் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் த கீமோசென்சிட்டிவ் ஏரியா ஃபவுண்ட் க்ளோஸ் டு தி ரிதம் சென்டர் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு CO2 and H+ ions, and H+ ions are eliminated out by respiratory process. Chemotoxic ஆக்சுவலாக வந்து ஹீமோசென்சிட்டிவ் ஏரியா அப்படின்ற ஏரியா வந்து ரிதம் சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஹீமோசென்சிட்டிவ் ஏரியா சிட்டுவேட்டட் adjacent to the rhythm center is highly sensitive to changes in CO2 and H+ ion concentration in blood. ஆக்சுவலாக வந்து நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய CO2 and H+ கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணோம். கீமோசென்சிட்டிவ் ஏரியா வந்து என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இன்க்ரீஸ் இன் CO2 and H+ ion stimulate this center, which in turn stimulate the rhythm center to make necessary adjustment in the respiratory process by which these substances get eliminated. ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு CO2 H+ ions வந்து ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியா வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணி இன்டர்ன் ஸ்டிமுலேட் தி ரிதம் சென்டர். ரிதம் சென்டரை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட் இன் தி ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் கரெக்டாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ரெகுலேட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தென் த ரோல் ஆஃப் O2 இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் இன் தி ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம். என்ன சொல்லியிருக்காங்க? the role of O2 is insignificant in the regulation of respiratory rhythm. ஆக்சுவலாக வந்து CO2 H+ ions தான் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து யார் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா O2க்கு வந்து இதில் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பாருங்கள். ரிசெப்டார்ஸ் அசோசியேட்டட் வித் தி அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி சென்ட் நெசசரி சிக்னல்ஸ் டு தி ரிதம் சென்டர் ஃபார் ரெமிடியல் ஆக்ஷன். ஆக்சுவலாக வந்து அயோட்டிக் ஆர்ச் நம்ம அயோட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி, த ஆர்ட்ரி சப்ளைஸ் வித் தி blood to the brain, that is carotid artery, send necessary signals to the rhythm center for remedial action. அதாவது இந்த ரிசெப்டார்ஸ் இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது அயோட்டிக் ஆர்ட்ஸ்லேயும் கரோட்டிட் ஆர்ட்லேயும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வந்து எதுக்கு சிக்னல் வந்து அனுப்போம் அப்படின்னா ரிதம் சென்டருக்கு வந்து சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணுது ஃபார் ரெமிடியல் ஆக்ஷன். கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த ரிதம் கரெக்டான ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு வந்து இங்கே உள்ள சிக்னல்ஸும் வந்து தேவையானது. ஓகே, தட் இஸ் இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். When a person travels quickly from sea level to elevations above 8,000 feet, where the atmospheric pressure, partial pressure of oxygen are lowered. ஆக்சுவலாக வந்து ஒரு பர்சன் வந்து கடல் மட்டத்திலேருந்து 8,000 ஃபீட்டுக்கு மேலே வந்து ஒரு மலையில் ஏறும்போது என்ன ஆகும், அங்கே உள்ள அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரெண்டுமே வந்து லோவராக இருக்கும். ரொம்ப அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாகிடும். அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து இருக்காது. The individual respond with symptoms of acute mountain sickness. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி நம்ம மலையில் வந்து 8,000 ஃபீட்டுக்கு ஏறும்போது என்ன ஆகும், சடனாக நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் லோ ஆகிறதுனால நிறைய சிம்டம்ஸ் வந்து சடனாக வரும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், அக்யூட் மவுண்டன் சிக்னஸ், தட் இஸ் AMS அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்ன சிம்டம்ஸ் வந்து காஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெடேக், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரேத், நாசியா அண்ட் டிசினஸ் டியூ டு புவர் பைண்டிங் ஆஃப் O2 வித் ஹீமோக்ளோபின்.
ஆக்சுவலாக வந்து இப்படி நம்ம மலையில் ஏறும்போது சடனாக நமக்கு வந்து கொமட்டல் அனாசியா அப்படின்னா என்ன ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் சென்சேஷன் வயிற்று குமட்டல்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஆகும். ப்ரீத்திங் மூச்சு விட முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் மூச்சு திணறல் வரும், ஹெட்டேக் டக்குனு வந்து ஹெட்டேக் வரும், டிசினஸ் அப்படின்னா வந்து ஃபீலிங் ஆஃப் பீயிங் லைட் ஹெட்டட். ஆக்சுவலாக வந்து மயக்கம் வருது, அன்பேலன்ஸ்டு, நம்மளால் வந்து ஸ்டெடியாக வந்து இருக்க முடியாது, அன்பேலன்ஸ்டு. இட் அஃபெக்ட்ஸ் த சென்சரி ஆர்கன் ஸ்பெசிஃபிக்கலி ஐஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ இட் கேன் சம்டைம்ஸ் காசஸ் ஃபெயிண்டிங், மயக்கம். ஆக்சுவலாக வந்து கண்ணெல்லாம் அப்படி இருட்டிட்டு காதெல்லாம் வந்து கேட்காம அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசினஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து எதனால் வருது? புவர் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினில் வந்து கம்பைண்ட் ஆகிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்காதுங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு வந்து எதனால் வருது? அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். ஓகே, தென் when the person moves on long term basis to mountains from sea level is the body begins to. ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு பர்சன் வந்து அங்கேயே, இப்போ வந்து மலையிலலாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து அங்கேயே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பர்சனில் வந்து என்ன ஆகுனா டு மேக் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹிமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி பர்சனில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிட்னி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதாவது ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹிமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ரெஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வராது. ப்ளஸ் வந்து ஹெமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த பிளட் ஃபார்மிங் செல்ஸில் வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும். டு ஓவர் கம் திஸ் சிச்சுவேஷன் கிட்னிஸ் அதை சமாளிக்கிறதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கிட்னி ஆக்சலரேட் எரித்ரோபாய்டின் ஹார்மோன். கிட்னி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், which stimulate the bone marrow to produce more RBCs. ஆக்சுவலாக வந்து எரித்ரோபாய்டின் அப்படின்றது வந்து the hormones produce எரித்ரோசைட்டிக் செல்ஸ், ஆர்பிசி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் எரித்ரோபாய்டின் சொல்லுவோம். அது எங்கே செக்ரீட் ஆகும்? கிட்னியில் வந்து செக்ரீட் ஆகும். அப்போ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து மலையிலே வாழக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? டு மேக் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹிமட்டோபாய்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து கிட்னி வந்து என்ன பண்ணுது? எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் தி போன் மேரோ டு ப்ரொடியூஸ் மோர் ஆர்பிசிஸ். இப்போ மோர் ஆர்பிசிஸ் வந்து நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆக்சிஜன், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம பிளட்டில் வந்து ஆர்பிசி அதிகமாக இருக்கும்போது கம்பைண்ட் ஆகிறதுக்கு வந்து அது ஃபேவராக இருக்கும். அப்போ நிறைய ஆக்சிஜன் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. சடனாக வந்து திடீர்னு வந்து போகிறவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்துடும்? அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். ஓகே, when a person descends deep into the sea, the pressure in the surrounding water increase, which causes lungs to increase in volume. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா a person descends deep into the sea, கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமாக வந்து ஒரு பர்சன் போகும்போது என்ன ஆகும்? தண்ணி நம்மளை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் என்ன ஆகுது? இட் காசஸ் லங்ஸ் டு டிக்ரீஸ் இன் வால்யூம். லங்ஸில் வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது திஸ் டிக்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீசஸ் தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் வித்தின் த லங்ஸ். அப்போ வந்து நமக்கு கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து லங்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் எஃபெக்ட் கேன் பி பெனிஃபிஷியல். என்ன பெனிஃபிஷியல் அப்படின்னா பிகாஸ் இட் டென்ஸ் டு ட்ரைவ் அடிஷ்னல் ஆக்சிஜன் இன்டு தி சர்க்குலேஷன். அந்த மாதிரி நமக்கு வந்து லங்ஸில் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பார்ஷியல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனோட பார்ஷியல் ப்ரெஷர்? ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு கிடைக்குது, சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் திஸ் பெனிஃபிட் இஸ் ஆல்சோ ஹாஸ் அ ரிஸ்க். ஆக்சுவலாக வந்து இந்த பெனிஃபிட் நமக்கு ஒரு பக்கம் கிடைச்சா கூட, ஆனால் இன்னும் வந்து இன்னொரு சைடில் வந்து நமக்கு அது ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. என்ன அப்படின்னா த இன்க்ரீஸ் ப்ரெஷர் கேன் ஆல்சோ ட்ரைவ் நைட்ரஜன் இன்டு தி சர்க்குலேஷன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து என்ன ஆகும்னா நைட்ரஜன் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். திஸ் இன்க்ரீஸ் இன் பிளட் நைட்ரஜன் கண்டென்ட் கேன் லீட் டு எ கண்டிஷன் கால் நைட்ரஜன் நார்கோசிஸ். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்கோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு மயக்கமான ஒரு கண்டிஷன். நம்மளை வந்து அப்படியே கிட்டினஸ் மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறத நம்ம வந்து நார்கோசிஸ் அப்படி சொல்லுவோம். நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து பிளட்டில் வந்து அதிகமாகிடுச்சு, அதிகமாக ஆகக்கூடாது. நைட்ரஜனே நமக்கு வந்து
நம்மளோட கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து நைட்ரஜன் வந்து இன்வால்வ் ஆகாது. அது அட்மாஸ்பரிக் கேஸ் தான். ஆனால் நம்ம பிளட்டில் வந்து அது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அன்கான்ஷியஸ்னஸை வந்து அது காஸ் பண்ணுது. அது என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் narcosis அப்படின்னு சொல்கிறோம். when the divers ascends to the surface to quickly condition called bends or decompression sickness. ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுனா, அந்த பர்சன் அதாவது டீப் சீயில் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்மளோட லங் வால்யூம் டிக்ரீஸ் ஆகி பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஆக்சிஜன் வந்து சர்க்குலேஷனில் வந்து ரொம்ப ஆட் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நம்மளோட பிளட்டில் வந்து நைட்ரஜனை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்படி ஆகும்போது நமக்கு நைட்ரஜன் நர்கோசிஸ் வருது. இந்த நைட்ரஜன் நர்கோசிஸ் கண்டிஷனில் வந்து நம்ம சடனாக வந்து வெளியில் வந்தோம், அதாவது டீப் சீலேருந்து சடனாக வந்து மேலே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், குயிக்லி கண்டிஷன் கால் பென்ஸ் ஆர் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ். உள்ளுக்குள்ளே கம்ப்ரெஸ் கண்டிஷன்லேருந்து டக்குன்னு மேலே வரும்போது அது என்ன சொல்கிறோம், டீகம்ப்ரெஷன் சிக்னஸ்னு சொல்கிறோம். டக்கஸ் அண்ட் நைட்ரஜன் கம்ஸ் அவுட் ஆஃப் சொல்யூஷன் வைல் ஸ்டில் இன் தி பிளட் ஃபார்மிங் பபிள்ஸ். ஆக்சுவலாக வந்து பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து சடனாக வந்து வெளியில் வரும்போது பபிள்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிடுது பிளட்டில். அப்படி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், ஸ்மால் பபிள்ஸ் இன் த பிளட் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் பட் லார்ஜ் பபிள்ஸ் கேன் லார்ஜ் இன் ஸ்மால் கப்பிலரிஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்மால் பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆனால் லார்ஜ் பபிள் வந்து நமக்கு ஸ்மால் கப்லரிஸில் வந்து அது பிளாக் பண்ணிருச்சுன்னா என்ன ஆகும், அது நிறைய காம்ப்ளிகேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். என்ன ஆகும் அப்படின்னா, பிளாக்கிங் பிளட் ஃப்ளோ ஆர் கேன் ப்ரெஸ் ஆன் தி நர்வ் எண்டிங்ஸை வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணிடும். டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பெயின் இன் ஜாயிண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ். ஆக்சுவலாக வந்து இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஜாயிண்ட் பெயின் வருது, மசில் பெயின் வருது, அண்ட் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துடும். ஸ்ட்ரோக்னா என்ன, பக்கவாதம்னு சொல்கிறோம்ல. ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் பிரெயின் கனெக்டட் வித் தி ரைட் சைடு ஆர்கன்ஸ். ஆக்சுவலாக நமக்கு வந்து கயாஸ்மா ரெண்டு வந்து நமக்கு கிராசிங் ஓவர் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் வந்து அந்த நர்வ்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட மெடுலா கீழே வரும்போது அது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரும்போது கிராசிங் ஓவராக இருக்கும். அப்போ ரைட் சைடோட பிரெயின் வந்து நமக்கு வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும், லெஃப்ட் சைட் பாடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் சைட் பாடியில் உள்ள எல்லா ஆர்கனோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி ஆகிருக்கும்போது நம்ம ரைட் பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாடியில் உள்ள ஆர்கன் எது வந்து அஃபெக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் உள்ள ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி லெஃப்ட் பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரைட் சைடில் உள்ள ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இது நம்ம வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஸ்ட்ரோக்கு. இது எதனால் வருது, செரிப்ரல் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து செரிப்ரல் த்ராம்போசிஸ். ஸ்ட்ரோக் அப்படின்றது என்ன சொல்கிறோம், செரிப்ரல் த்ராம்போசிஸ் சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, த பிளாக்கேஜ் இன் தி பிளட் வெசல் சப்ளைட் வித் தி பிரெயின் வெசலில் வந்து பிளாக்கேஜ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரோக்கை காஸ் பண்ணிடும். அது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், கரோனரி த்ராம்போசிஸ், ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதுவும் வரும். இது வந்து நமக்கு மெயினாக வந்து என்னென்னா ஸ்ட்ரோக் தான் சொல்லியிருக்காங்க. பிரெயின் வெசலில் போகிறத பிளட்டில் வந்து பிளாக்கேஜ் வந்து ஸ்ட்ரோக் வந்து காஸ் பண்ணிடும். ஓகே, நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இன்க்ளூட் ஸ்ட்ரோக் வந்து எதனால் வருது, டீகம்ப்ரெஷன் சிக்னஸ்னால் வந்து வருது. அப்படி வந்து அந்த பர்சன் வந்து பிழைக்க மாட்டாங்க, அது வந்து ஃபேட்டல். த ரிஸ்க் ஆஃப் நைட்ரஜன் நர்கோசிஸ் அண்ட் பென்ஸ் இஸ் காமன் இன் ஸ்கியூபா டைவர்ஸ். ஆக்சுவலாக வந்து ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, டீப் சீயில் வந்து ஸ்விம் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஸ்கியூபா டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கியூபா டைவிங் இஸ் மோட் ஆஃப் underwater diving where the divers uses a self-contained underwater breathing apparatus which is completely independent of surface supply to the breathe அண்டர் வாட்டர். ஆக்சுவலாக வந்து நம்ம டீப் சீக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்ஃபேஸில் உள்ள ஏர் வந்து நம்ம ப்ரீத் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற அப்பேரட்டஸ் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அதை தான் டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கியூபா டைவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் during carbon dioxide poisoning demand for oxygen is increase. ஆக்சுவலாக வந்து
நமக்கு கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் ஆகிடுச்சு, ஓவராக வந்து நம்மளோட பிளட்டில் வந்து CO2 வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்து டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இஸ் இன்க்ரீஸ்டு. ஆஸ் த ஆக்சிஜன் level in the blood decreases, it leads to suffocation and the skin turns bluish black. ஆக்சுவலாக வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பிளட்டில் ரொம்ப டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா leads to suffocation. suffocation அப்படின்னா வந்து மூச்சு திணறல் சொல்கிறோம்ல, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ரொம்ப மூச்சு விட முடியாமல் வந்து அப்படியே மூச்சு நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சஃபகேஷன் சொல்கிறோம். அண்ட் த ஸ்கின் டேன்ஸ் ப்ளூயிஷ் பிளாக். கம்ப்ளீட்டாக பிளட்டில் வந்து CO2 ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பாடியில் ஸ்கின் வந்து என்ன ஆகிடும், ப்ளூயிஷ் பிளாக் கலரில் வந்து டேன் ஆகிடும். இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு கண்டிஷன். அதாவது ஒரு ரூமை வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம், உள்ள சீரியஸ் ஸ்மோக்கரை வந்து உள்ள உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எந்த ஏரேஷனும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அந்த பாடி கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம். அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், தென் ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், 3 ஹெட்டிங் வந்து பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்க்கலாம்.